Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் 2025க்கு ஜரூரா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீட் 2025க்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டவுட் வரும் நமக்கு. ஸோ அதற்கான விளக்கத்தையும் அந்த அப்ளிகேஷனுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2024 அதாவது போன வருஷத்துக்கு அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே சமயத்தில் தான் இந்த வருஷமும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். போன வருஷம் மே ஃபஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு சண்டேல எக்ஸாம் நடந்துச்சு. அப்படி பார்த்தா இந்த வருஷம் மே 4th நமக்கு சண்டே மத்தியானம் 2 to 5:20 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் போன வருஷம் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா February 9th ஃப்ரைடேலேருந்து March 9th சாட்டர்டே 2024 வரைக்கும் திருப்பியும் அப்ளிகேஷன் ரீஓப்பன் ஆனிச்சு. அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதை விட்டுருவோம். நார்மலாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது February 9th வெள்ளிக்கிழமையிலேருந்து March 9th சாட்டர்டே, ஓப்பன் ஆனது February 9th வெள்ளிக்கிழமை. அப்போது அதை வச்சு பார்க்கல 2025க்கு நமக்கு அப்ளிகேஷன் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் February 7th 2024 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியும் ஓப்பன் ஆகலாம், அதுக்கப்புறமும் தள்ளி போகலாம். பட் தோராயமாக February 7th இருக்கலாம். பட் நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, neet.nta.ac.in இருக்கலாம், அல்லது NTA NEET online.net அந்த மாதிரி அவங்க வெப்சைட் அந்த சமயத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட் என்னங்கிறது முதற்கொண்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ஃபைனல் டேட் இல்லை. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுங்கிறதே அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துக்கிட்டு படிக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். அப்படியெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகாதீங்க, குழப்பிக்காதீங்க. போன வருஷம் February 9th ஓப்பன் ஆனிச்சு 2024க்கு. 2025க்கு February 7th ஓப்பன் ஆகலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜனவரி லாஸ்ட் வீக்லலாம் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஜனவரி 3rd வீக் வரைக்கும் ரிலாக்ஸ்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் February 7th இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு 3 டவுட்ஸை NTA தான் கிளாரிஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு டவுட்டு, இந்த வருஷம் 180 கொஷின் கொடுத்து 180 கொஷின் எழுத சொல்ல போகிறாங்களா, 200 கொஷின் கொடுத்து 180 கொஷின் எழுத சொல்ல போகிறாங்களா? ஏன்னா NTA தான் JEE மெயினை கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க JEE மெயினில் செக்ஷன் B நியூமரிக்கல் கொஷினில் ஆப்ஷன்ஸை தூக்கிட்டாங்க, சாய்ஸஸை தூக்கிட்டாங்க. அப்போது அவங்க வந்து எல்லா கொஷினும் அட்டன் பண்ணணும் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. சாய்ஸஸ் கிடையாது, ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் சாய்ஸஸ்னால் ஒரு கொஷினுக்கு 4 சாய்ஸ் இருக்கும், அது ஓகே. பட் எக்ஸ்ட்ரா கொஷின், அதாவது 10 கொஷினுக்கு 5 கொஷின் எழுதினா போதுங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே போல் நமக்கு நீட் 2025ல் 2024 மாதிரியே 200 கொஷின் கொடுத்து 180 எழுத சொல்ல போகிறாங்களா, அல்லது அந்த எக்ஸ்ட்ரா 20 கொஷினை தூக்கிட்டு 180 தெரிஞ்சால் 180 எழுதுங்க, இல்லை தெரியலையா தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்களா? அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட்டா? இது யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நிறைய பேர் சொல்லலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இந்த வருஷம் இருக்க போகுதுன்னு. ஈவன் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இவங்க கூடலாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் திரு எஜுகேஷன் மினிஸ்டர், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியே சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இது எல்லாமே டிஸ்கஷனில் தான் இருக்குது. சிபிடி தான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்தால் தான் தெரியும். எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆன்லைன் எக்ஸாமாக பென் அண்ட் பேப்பரா மெத்தடானு. அதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம யாரும் கடவுள் கிடையாது, நம்மளை கடவுள்னு நம்ம நினச்சிக்கவும் கூடாது. ஸோ தட் நமக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து டிஸ்கஷன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய ஃபைனலாக 2025 வந்து நீட்டுக்கு சிபிடின்னு சொல்லலை. அதனால் நீங்கள் அது வரைக்கும் பென் அண்ட் பேப்பர் மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எப்போது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற வரைக்கும் அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இனஃப் டைம் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னால் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு. மோரோவர் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நோ நீட் டு வரி. அடுத்து ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு நீட்னு எடுத்துட்டா போன வருஷம் வரைக்கும் 3 hours 20 minutes வச்சாங்க இல்லையா? இந்த வருஷம் 180 கொஷினாக மாற்றினா 3 hours குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை 3 hours 20 minutes முதல்ல 180 கொஷினா 200 கொஷினாங்கிற டவுட்டே அது வந்து தீரலை. இப்போது
டைம் வந்து போன வருஷம் மாதிரியே 3 hours 20 minutes வைக்க போகிறாங்களா அல்லது 3 hours-ஆக குறைக்க போகிறாங்களா, அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 3 டவுட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை பற்றி கவலைப்படாதீங்க. அன்லஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாத வரைக்கும் இந்த 3 டவுட்டும் நமக்கு கிளியர் ஆக போகிறது கிடையாது. இது எல்லாமே இப்போ என்ன இருக்கோ அப்படியே நம்ம நினச்சிக்குவோமே, 200 கொஷினு, பென் அண்ட் பேப்பர் மெத்தட், 3 hours 20 minutes அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி என்ன நடந்துகிட்டு இருக்கு 2024 அவங்க சொல்லாத வரைக்கும், அதில் சேஞ்ச் அவங்க வருதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் அந்த மெத்தட் நம்ம வச்சு ஃபாலோ பண்ணுறது சேஃப். ஓகேங்களா? சரி, மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது அப்ளிகேஷன் February 7 நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட்டு. அப்படி ஓப்பன் ஆகையில் அவங்க சொல்லுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் தெளிவாக வந்துடும். சரி, ஆன்லைனில் அப்ளிகேஷன் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை சார் அப்படிம்பீங்க. 10th மார்க் ஷீட் கம்பல்சரி வேணும். ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது, உங்கள் அப்பா நேம் எப்படி இருக்குது, உங்கள் அம்மா நேம் எப்படி இருக்குது, அதை அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஓகே, 12th மார்க் ஷீட் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் தேவையில்லை. அதாவது 2025 12th எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 12th மார்க் ஷீட் தேவை இருக்காது. அப்பியரிங் அப்படின்னு போட்டிங்கனாலே அவங்க 12th மார்க் கேட்க மாட்டாங்க. பட் 2024 வரைக்கும் 12th எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், நீங்கள் 12th மார்க் ஷீட் கையில் வச்சுருக்கணும். ஏன்னா மார்க்கு, பர்சன்டேஜ், ஸ்கூல் அட்ரஸ் இதெல்லாம் கேட்பாங்க, என்ட்ரு பண்ணணும். ஓபிசி நான் கிரீமி லேயரா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க. எஸ்சியா அதுக்குரிய சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கும். எஸ்டினா அதுக்குரிய சர்டிஃபிகேட் இருக்கும். ஓபிசி நான் கிரீமி லேயரும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனும் தான் சர்டிஃபிகேட் இல்லைனா வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி நான் கிரீமி லேயரில் பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 3 கேட்டகரியில் வரவங்க வருவோம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுங்கிறது அன்ரிசர்வ்டு, அவங்க வந்து ஜென்ரல், அவங்களுக்கு வந்து வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது, இன்னும் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்க தாசில்தார் ஆஃபீஸில், அதாவது சேவை மையம் மூலியமாக அப்ளை பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓசிக்கு தேவையில்லை, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு தேவையில்லை. ஓகே, பட் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலே அவங்களோட வருட வருமானம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வராங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் வந்து குறைவாகவே இருக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில். அதனால் நீங்கள் அது வந்தீங்கன்னா வாங்கி வச்சுங்க. அதே போல் ஓபிசி நான் கிரீமி லேயரும் அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. சேவை மையத்தில் அப்ளை பண்ணி. ஆதார் கார்டு இருக்கும், குழந்தையோட ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு இருக்கும் உங்ககிட்ட. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வேணும். இந்த ரெண்டும் வந்து அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணதும் எடுத்துக்கலாம். ஏன்னா நேம் டேட்டு கீழே அந்த டேட்டுங்கிறது டேட் ஆஃப் பர்த் கிடையாது, அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தோம் அப்படிங்கிறது. ஸோ அது இருக்கணுமா வேணாமாங்கிறது நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது கீழே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் மாடல் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிக்னேச்சர், ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் சைன் பண்ணி பிளாக்ல சைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். 10 ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷனும் வச்சுக்கணும். அது வயலட் ஆர் ப்ளூ அந்த ஸ்டாம்ப் பேட் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு ஒரு A4 ஷீட்டில் அப்படி வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு NEET 2025 அப்ளிகேஷனுக்கு தேவைப்படும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம NEET 2025க்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்ளிகேஷன் டேட் February 7th ஃப்ரைடேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேணுங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் மோர் தேன் தட் இதே போல் CUET QT எக்ஸாம், JEE செஷன் 2, JEE செஷன் 1க்கு நம்ம அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே போட்டோம். அதே போல் நீட்டுக்கும் போடுவோம், QTக்கும் போடுவோம். அண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அது போல் கட் ஆஃப் பேஸ் பண்ணி வரக்கூடிய TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இந்த மாதிரி எல்லா அட்மிஷன் சம்மந்தமான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது என்ன, கவுன்சிலிங் எப்போ நடக்குங்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸும் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.